நம்மள பாதி பேருக்கு பார்வதினாலே அந்த வாயாடி விஜேவா தான் தெரியும். முழு பேரு பார்வதி நாயர். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நம்ம மதுரை மண்ணுல தான். மீடியா மேல இருந்த ஆசையால சென்னைக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு சாதாரண மியூசிக் சேனல்ல வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆனா இவங்களோட தலைவிதியே மாறினது அந்த யூடியூப் காலத்துல தான். ரோட்ல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா, சில நேரத்துல கொஞ்சம் வில்லங்கமா கேள்வி கேட்டு வைபர் பார்வதின்னு ஒரு பிராண்டையே கிரியேட் பண்ணாங்க. முன்னாடியே பார்வதிக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. அதுதான் சர்வைவர் ஷோ. அர்ஜுன் சார் தொகுத்து வழங்கின அந்த ஷோவுல ஒரு தீவுல சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, பாம்பும் பூச்சியும் இருக்கிற இடத்துல மாசக்கணக்கில் இருந்தாங்க. அங்கதான் பார்வதியோட இன்னொரு முகம் தெரிஞ்சது. பிசிக்கலா எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் மென்டலா செம ஸ்ட்ராங்னு அப்பவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஷோவுல அவங்க மத்தவங்க கிட்ட பேசின விதம் பல பேருக்கு பிடிக்கலனாலும் நான் இப்படிதான்னு கெத்தா வெளியே வந்தாங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவோம். இந்த சீசன்ல விஜய் சேதுபதி அண்ணன் முன்னாடி நின்னு பார்வதி பேசுற ஒவ்வொரு பேச்சும் அனல் பறக்குது. கிச்சன் கலாட்டா சமையல் பண்றதுல ஆரம்பிச்சு பாத்திரம் கழுவுறது வரைக்கும் அங்க ஒரு குட்டி உலகப்போரே நடக்குது. முக்கியமா அம்மாவோட சென்டிமெண்ட். எங்க அம்மா ஒரு சிங்கிள் மதரா என்ன வளர்க்க எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த வீட்ல அவங்க கதர்னப்போ வீடே சைலண்ட் ஆயிடுச்சு. அவங்க பயந்து பயந்து பேசும்போது நம்ம பாரு மட்டும் சார் எனக்கு இது சரின்னு தோணுதுன்னு ஸ்ட்ரைட்டா பேசும்போது மக்கள் மத்தியில ஒரு தனி அட்டென்ஷன் கிடைச்சது. பார்வதி மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, அவங்க பேசுறதுதான் சரின்னு நினைப்பாங்க. ஒருத்தர் கூட இருக்கிறப்போ ஒரு மாதிரி பேசுறது, அப்புறம் இன்னொருத்தர் கூட வேற மாதிரி சுத்துறது, இதெல்லாம் காதல் தானா இல்ல கவனம் ஈர்க்க செய்யற வேலையான்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. மொத்தத்துல பார்வதி எப்பவுமே சர்ச்சையில கண்ட்ரோவர்சி இருக்கிறத விரும்புறாங்க போல. அதனாலதான் ஒன்னு முடிஞ்சா இன்னொன்னு புதுசு புதுசா கிளம்பிட்டே இருக்கு. நெகட்டிவ் வந்தாலும் சரி, பாசிட்டிவ் வந்தாலும் சரி, நான் நானாத்தான் இருப்பேன்னு சொல்ற அந்த ஆட்டிடியூட் தான் பார்வதியோட பலம். மொத்தத்துல பார்வதி ஒரு பான் ஃபைட்டர். ஆரம்பத்துல கிண்டல் பண்ணவங்க இன்னோட தைரியத்தை பாராட்டுறாங்க. இந்த பிக் பாஸ் 9 ட்ரோபிய தூக்குவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த சீசனோட மோஸ்ட் டாக்கட்டிவ் கண்டஸ்டன்ட் இவங்க தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ்? பார்வதி பேசுறது நியாயமா இல்ல ஓவரா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.